ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வந்து விழுந்த தகவல்களை விறுவிறுன்னு சொல்லு, நேயர்கள் ஆர்வமா இருக்காங்க. வணக்கம் விக்ரம். முதல்ல தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்கிற காவலர்களோட ஆதங்கத்தை சொல்லிடுறேன். அவங்களுக்கு என்ன ஆதங்கம் ரோபோ? அவங்களுக்கு தான் தேர்தலுக்கான சிறப்பு படியெல்லாம் கிடைக்குது. அத பத்தி தான் சொல்ல வரேன் விக்ரம். கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரே விதமான தினப்படிதானா? ஆனா கான்ஸ்டபிளுக்கு கிடைக்கிற சலுகைகள் சப் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்கிறது இல்லையா? உயர் அதிகாரிகளா பேரளவுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களையும் கான்ஸ்டபிள் கேட்டகரியிலேயே சேர்த்துட்டா கூடுதல் சலுகைகளாவது கிடைக்கும் அப்படின்னு புலம்புறாங்களாம் சப் இன்ஸ்பெக்டர்கள். அடப்பாவமே, இதெல்லாம் யோசிக்காமலா இருப்பாங்க? அதை விட விக்ரம், அதை விட கொடுமையான விஷயம் ஒன்ன சொல்லி புலம்புறாங்க காக்கி சட்டக்காரங்க. அதென்ன விஷயம் ரோபோ? தேர்தல் பணிக்காக பாதுகாப்பு, ஆய்வு, சோதனை அப்படின்னு தினமும் பல இடங்களுக்கு போக சொல்றாங்களாம். வேட்பாளர்களோடவும் பயணம் செய்ய வேண்டி இருக்காம். தினசரி பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்காம். இதெல்லாம் காவல்துறையோட ரெகுலரான வேலை தானே? நீ சொல்றது சரிதான் விக்ரம். ஆனா வண்டி ஓடுறதுக்கு டீசல் வேணுமே. வழக்கமா கொடுக்கற அளவுக்கு தான் டீசல் கொடுக்கறாங்களாம். கூடுதலா தேவைப்படுற டீசலை வண்டி வச்சிருக்கிறவங்க தான் போட்டுக்கிறாங்களாம். டீசல் அளவை ஒசத்தாம பயண தூரத்தை மட்டும் உயர்த்தினா எப்படி? எங்க சொந்த காசுல நாங்க எதுக்கு ஆபீஸ் வண்டிக்கு டீசல் போடணும் அப்படின்னு பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. உரிய அதிகாரிகள் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஆடி காத்துல அம்மியே பறக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த அதிகாரி எப்போ எந்த இடத்துல இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அங்க என்ன பிரச்சனைன்னு நிதானமா அலசி ஆராயறதுக்கும் யாருக்கும் நேரம் இல்ல. அதனால பாதிக்கப்பட்டவங்க புலம்பல கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைமை விக்ரம். சரி, தேர்தல் ஆணையம் இது தொடர்பா ஏதாவது நடவடிக்கை எடுக்குதான்னு பாப்போம். அது இருக்கட்டும், நெல்லைக்கார கானா அண்ணாச்சி இலை கட்சியில சேர முயற்சி செய்யறதா தகவல் வந்தது, உண்மையா? ரொம்ப நாளாவே முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னோட ஏஜென்ட்டுகள். தோட்டத்துக்கு நெருக்கமானவங்க மூலமா முயற்சி நடக்கிறதாவும், நேர்ல சந்திக்கிறதுக்காக அண்ணாச்சி சென்னை வந்து 2-3 நாளா காத்திருந்ததாவும் சொல்றாங்க. அப்போ முயற்சி இன்னும் வெற்றி அடையல, இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்காரா? இலை தலைமை தரப்புல இருந்து எந்த நேரமும் சிக்னல் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். இது தெரிஞ்ச சூரிய கட்சி தலைமையும் சமாதான முயற்சிகளை ஆரம்பிச்சிருச்சான். சமாதானமாயிடுவாரா, இலையில ஐக்கியமாயிடுவாராங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிரும். அது தெரியும் போது தெரியட்டும் ரோபோ. இப்ப சூரிய மின்சக்தி கொள்முதல் முறைகேட்டுல பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்புன்னு தகவல் வருது. அதோடைய பின்னணி ஏதாவது தெரியுமா? மின் வாரியத்துக்கு இழப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை விட முக்கியமானது சுமார் 500 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதா எழுந்திருக்கிற புகார். பல்வேறு வகைகள்ல மின் வாரியத்துக்கு சுமார் 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு இது ஒரு வலுவான ஆயுதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. சரி ரோபோ, தேர்தல் நெருங்க இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் வெளியில வரதான் போகுது. அதெல்லாம் ஒன்னொன்னா தெரியும் போது நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு இது போதும், நம்ம அப்புறமா சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.